கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷ மரம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதை கார்த்திகை மரம் என்பார்கள். அது வீட்டில் இருந்தாலே முருகனின் ஒளி நின்று விடாது என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை மரம் என்பது ஒரு இயற்கை சக்தியை குறிக்கும் அடையாளம். கார்த்திகை மாதத்தில் அதிகமாக ஒளிரும் அக்னி தீப சக்தியை மரத்தின் வடிவில் கற்பனை செய்வதே இந்த வழிபாடு. சில இடங்களில் இது விளக்குத்தண்டம், நெய் தீபம் அல்லது பனை இலை தண்டு வடிவில் வைக்கப்படும். இது முருகனின் வேல் ஒளி பூமிக்குள் பரவி நிற்கிறது என்று நம்பப்படுகிறது. சித்தர்கள் சொல்வதன்படி கார்த்திகை மாதத்தில் வானத்தில் கிருத்திகை நட்சத்திரம் அதிக ஒளி தரும் நேரம் இதுதான். அந்த ஒளி நம்ம வீட்டு வாசலில் இருக்கும் கார்த்திகை மரம் மூலம் தீய சக்திகளை தடுக்கிறது, நல்ல சக்திகளை வரவழைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, வீட்டில் வளத்தை அதிகரிக்கிறது. இதனால்தான் பலர் முதல் கார்த்திகையில் கார்த்திகை மரம் வைத்து தீபம் ஏற்றுகிறார்கள். கார்த்திகை 1 அன்று வீட்டின் வடகிழக்கு அல்லது கிழக்கு மூலையில் ஒரு சிறிய மர வடிவம் தண்டு முன்னால் ஒரு தீபம், அதை வைத்து வேல்வேல் முருகன் என்று மனசில் சொல்லி 3 முறை தீபம் ஏற்றினால் அந்த வீடு மாதம் முழுவதும் ஒளி சமநிலை பெறும் என நம்பப்படுகிறது. ஒரு அரிய நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் வைக்கப்படும் இந்த மரம் முருகனின் வேல் பரிசுத்த சக்தியை வீட்டில் ஆங்கர் செய்து வைக்கும். இதனால் வீட்டு குழந்தைகளுக்கு கூட கண்ணீர், பயம், இரவு பீதிகள் குறையும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். கார்த்திகை மரம் பற்றி நீங்கள் தெரிந்ததா? இந்த ஆண்டு உங்கள் வீட்டிலும் வைத்து பார்த்து பிளெஸிங்ஸ் ஐ உணருங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீங்க.